ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிலேருந்து விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலைல வந்து பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. காலைல நைட்டு புலாவ் செஞ்சு சாப்பாடு இருந்தது, அதை வந்து நான் சூடு பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இப்போ மதியத்துக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கலான்னு வாழை மீன் வச்சுருந்தேன்னா, சரி மீன் குழம்பு வைக்கலான்னு இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீன் குழம்பு வச்சு நம்ம பசங்களுக்கு ஸ்கூல்லலாம் கொடுத்து விட்டோமாக சாப்பிட முடியாது, ஓகேங்களா? அது வாழை மீனோட சுத்தமாகவே சாப்பிட முடியாது. அதனால சரி நம்ம சமைச்சு வச்சிடலாம், வந்து சாப்பிட்டுக்குருவாங்க இல்லையா? அதுக்காண்டி வந்து இப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சமைச்சு வச்சுட்டு தண்ணி வண்டி வரும், தண்ணி அடி வச்சுட்டு அங்கே வீட்டு வேலை நடக்குதான்னு தெரில, பார்க்கணும் போய். நான் காலைல என் பொண்ணை விட போகும்போதே பார்த்தேன். நான் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம கம்பி போட்ட பிறகு ஒரு சுற்றி ஒரு பெல்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வந்து சுற்றி கம்பி வச்சு அதை கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க இப்போ கலவை போட்டு என்ன சொல்கிறது, கல் சிம்லாம் போட்டு கலவை போட்டு அது வந்து சென்ட்ரிங் மாதிரி அது ரெடி பண்ணுவாங்க போல இருக்கு. எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு அது தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு தெரில. நான் வந்து ஃபஸ்ட்டு தவணை தான் வீடு கட்டுறதா, எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுங்க. அதான் சும்மா 2 வீடியோவில் போட்டிருப்பேன், அவ்வளோவா வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாததை எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்லுவேன். அதை சொல்ல தப்பாக கூட சொல்லுவேன், எனக்கு அது தெரியாது. இனிமேல் தான் நம்ம கற்றுக்கணும். எதையுமே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சு வந்தால் தான் நமக்கு அதை பற்றியே தெரியும். புதுசாக நம்ம எதையும் ஒன்றும் கற்றுக்கிறதுக்கு வந்து தெரியாது இல்லையா? அதோட மேட்டெல்லாம் என் வாழ்க்கையிலேயே தான் ஃபஸ்ட்டு தான் வீடு போடுறேங்க. நாங்கள் மகாராஷ்டிராவில் வந்து அப்படியே ரெடிமேடாக தான் வீடு வாங்கினோம், கெட்டின வீடு தான் வாங்கினோம். அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாது. என் பொண்ணே சொல்லிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து டெய்லி அந்த பக்கம் காலேஜ் போகும்போது சொல்லுவோம், என்ன மம்மி இன்னும் கீழேயே இருக்கணும், சிவரே வரல அப்படின்ட்டு. ஆனால் தளம் போடுறது அடித்தளங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும் இல்லையா? அதுக்கு தான் டைம் எடுக்குமா. நம்ம இதை போடும்போது வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறப்பறம் இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் வீட்டில் வந்து கத்திரிக்காயும் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து வாங்கி ஒரு 2-3 நாள் ஆச்சுங்க. அது கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். புளி வந்து ஆல்ரெடி இங்கே ஊற வச்சாச்சு. நான் ஓரளவு பார்த்தீங்கன்னா மீன் எடுத்து வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அப்போ நிறைய மீன் போட்டால் தான் குழம்பு நடந்துச்சு. சும்மா கொஞ்சமாக குழம்பு வச்சு வாழை மீன். ஆனால் வாழை மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ரொம்ப பிடிக்கும். எல்லா மீனோடையும் வாழை மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மட்டும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வந்துருச்சு. அதான் தண்ணியில் போயிட்டேன், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு வச்சுட்டு நம்ம இங்கே கிளம்ப வேண்டியதுதான். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மிளகாத்தூள் காரம் இருக்காதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகாத்தூள் தானே, ரொம்ப காரம் இருக்காது. இது கூட வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இது கூட கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் சேர்த்துட போகிறேன். கத்திரிக்காய் வெண்டைக்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து மசாலா சேர்த்துடணும். புளி பார்த்தீங்கன்னா அதை வந்து கரைச்சி வச்சுருவேன். சாரிங்க, நான் வீடியோ ஆன் பண்ணவே மறந்துட்டேன். மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்படி பாருங்க மீன் தெரியுது. லாஸ்ட்டாக பார்க்குறேன் நம்ம டைம் ஓட மாட்டேதுன்னு பார்க்குறேன். இப்படி தான் நிறைய மிஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ ஆன் பண்ண மறந்துட்டேன். மீன் அது போட்டேன் பாருங்க, தெரியுதா? மீனை போட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பறந்தோன்னே நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு நான் மீன் குழம்பு இறக்கிறேன்னா இப்போ நம்ம டைம் ஆச்சு. அங்கேயே இப்போ ரெடியாக போகிறேன். அங்கே போய் பார்க்கணும் ஆள் வந்திருக்காங்களா இல்லைன்னு. தண்ணின்னு அடி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மீனை போட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம்.
பெருமல் நேரத்துலையா மம்பட்டி நான் வீட்டில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு போன் அடித்தேன். நம்ம வீட்டில் இல்லையா அண்ணா, நம்ம வீட்டில் எங்கே தான் வச்சாருங்க. அப்போ அங்கே தானே இருக்கு, அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் போல அப்படின்னா கடப்பாறை இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பெல்ட் போடுறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சிமெண்ட் போடு வரலையா, அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிமெண்ட் போடு வந்தால் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ செம்ம வெயிலுங்க. கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தேன். அதோட சரி அவங்க வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போம்போது வீடியோ பாருங்கள். வீடியோ கேமரா ஆன் பண்ணிட்டேன், ஆனால் அந்த வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்படி தான் நிறையா மிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி இனிமேல் வந்து நல்லா கரெக்டாக பார்த்து வீடியோ எடுக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட போகிறோம். போயிட்டு என்ன பண்ணுறங்கிறது பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க மாதம் மட்டும் வண்டியை போட்டுட்டு மாதம் மட்டும் டியூ கேட்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு பார்சல் வந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தையல் மிஷின் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி நம்ம ஜாக்கெட் தைச்சிக்கலாம், நமக்குலாம் தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு சில கொஞ்சம் திங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் வாங்கி ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருந்துச்சு, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு. கட்டிங் ஆஃபீஸ் இது சரியான லோக்கலாக இருக்கிறது. நல்லா தான் இருக்கு, லோக்கல் கிளியாக இருக்கு. நல்லா இருக்கு.